ஹாய், ஐம் டாக்டர் சதீஷ் ஸ்ரீனிவாசன். போன வீடியோவில் நம்ம ரேடியேஷன் எப்படி டெவலப் ஆச்சு, எதனால் இது கேன்சருக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லாத்தையுமே பார்த்தோம். சரி, இவ்வளவு எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இன்றைய தேதிக்கு மக்கள் மத்தியில் இது பற்றின இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது, எவ்வளோ தூரம் ரேடியேஷன் அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டாக பார்க்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒருத்தருக்கு கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணோன்னா போய் டாக்டர்கிட்ட கேட்டால் என்ன ட்ரீட்மெண்ட்டுங்கிறத சொல்ல போகிறாங்க. சில சமயம் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. சர்ஜரியை கூட அப்படி இப்படின்னு ஒத்துக்குவாங்க பேஷண்ட்ஸு. சில சமயம் ரேடியேஷன்றதை ட்ரீட்மெண்ட்டாக டாக்டர் சொல்லியிருப்பார். இதை சொல்லிட்டு இந்த ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்கிறத பக்கத்தில் ரிலேட்டிவ்ஸ்கிட்டயோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சொன்னால் அவங்க உடனே சொல்கிறது என்னென்னா, ஐயோ தம்பி கரண்ட்டெல்லாம் வச்சிடாதப்பா, ரேடியேஷன்லாம் வச்சிடாதப்பா, அது உயிருக்கு ஆபத்துப்பா, இப்படி தான் நம்ம ஊரில் ஆரம்பிப்பாங்க. இவ்வளோ எஃபெக்டிவான ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஏன் இந்த அளவுக்கு தப்பாக நம்ம மக்கள் புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா, இதை பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் என்னென்ன மித்து இருக்குது, என்னென்ன தவறாக புரிதல் இருக்குன்றதை ஒவ்வொன்றா நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு முக்கியமாக ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொன்னது தான், கரண்ட்டு வைக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இது கதிர்வீச்சு சிகிச்சை, அதாவது எக்ஸ்ரே. ஒரு ஸ்கேன் பண்ணும்போது உங்களை என்ன பண்ணுறாங்க, மெஷினில் படுக்க வைக்கிறாங்க. 2 நிமிஷம் உள்ளே போயிட்டு வந்தோன்னே உங்கள் உடம்புல எதுவுமே படலை, வலிகளி எதுவுமே இல்லை, ஒரு ஸ்கேன் படம் வந்துடுது இல்லையா? இதே ப்ராசஸ் தான் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்லேயும் நம்ம பண்ணுறோம். மெஷினில் படுத்துருப்பீங்க, அசையாமல் இருக்கிறதுக்காக ஒரு மாஸ்க் மாதிரி போட்டிருப்பாங்க, இல்லை ஒரு பெட் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஒரு 10 நிமிஷம் படுத்திருப்பீங்க ஏசி ரூமில், மெஷின் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடும். ஒரு வலி இருக்காது, ஒரு பெயின் இருக்காது. இவ்வளவு ஈஸியான ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரேடியேஷன்றது. சர்ஜரியில் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ப்ரொசீஜர் பண்ணுறோம், உடம்புக்குள்ளே கத்தி வச்சு கட்டி எடுக்கிறோம். கீமோதெரப்பியில் யோசிச்சு பாருங்கள், இன்ஜெக்ஷன் போட்டு உடம்பு ஃபுல்லாக அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது ரெண்டுத்துக்கையும் கம்பேர் பண்ணும்போது ரேடியேஷன்றது கிட்டத்தட்ட ஒரு பிக்னிக் போகிற மாதிரி ரொம்ப கம்ஃபர்டபுளாக போய் கூட இருக்கிற பேஷண்ட்ஸ் கிட்ட கதை பேசிட்டு கம்ஃபர்டபுளாக வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இந்த ரேடியேஷன். ஸோ இது கரண்ட்டுன்ற வார்த்தையை கேட்டு நீங்கள் பயப்படாதீங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். ரேடியேஷனை கரண்ட்டுன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. 2வது, ரேடியேஷன் வச்சா உனக்கு தோலெல்லாம் தீஞ்சு போயிடும்ப்பா, உனக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துடும்ப்பா, அதுலேருந்து நீ மீளவே முடியாது அப்படின்னு பயமுறுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்னால வரக்கூடிய எந்த சைடு எஃபெக்டாக இருந்தாலும் நீங்கள் பார்க்குற இந்த தோல் சம்மந்தமானது, இல்லை ஏதாவது தொண்டையில் புண்ணு வர்றது, ஏதாவது பிரச்சனைகள் வர்றது, இது எல்லாமே ஸ்ட்ரிக்ட்லி டெம்பரவரின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு, ஹார்ட் பேஷண்ட்லாம் எத்தனை வருஷமாக மாத்திரை எடுத்துக்கிறாங்க. அதுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனால் அந்த 1 மாதம் டெம்பரவரியாக ஒரு சின்ன தொந்தரவை தான் நம்ம ஊரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஊதி ஊதி பெருசாக்கி நீ போயிட்டு வந்தாலே உனக்கு லைஃப் லாங் பிரச்சனைப்பான்னு பயமுறுத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதிகபட்சம் 1 1/2 மாதம் இருக்கும், 2 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் அவரை பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுவார். இது நார்மலான ஸ்டோரியே நம்ம ஊரில் எவனும் சொல்ல மாட்டான். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த 1 மாதம் படுற அந்த கஷ்டம் இருக்கியா, அதை 1 10ஆக்கி ரேடியேஷன் கொடுத்தாலே உன் லைஃபு மாறிடும் இப்படின்னு சொல்லி தப்பான விஷயத்த சொல்லி சொல்லி நம்ம ஊரில் பயமுறுத்தி வச்சுருக்காங்க. இது தப்புங்கிறது புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பேஷண்ட்டை ரேடியேஷன் ரிசீவ் பண்ணி ட்ரீட் பண்ணி நல்லான பேஷண்ட்டை ஒரு 6 மாதத்தில் போய் பேசி பாருங்கள். இவருக்கா ரேடியேஷன் கொடுத்தாங்க, இவரா கேன்சர் பேஷண்ட் அளவுக்கு அவர் நார்மல் லைஃபுக்கு திரும்பியிருப்பார். இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே ரேடியேஷன் பற்றின பயமே உங்களுக்கு இருக்காது. நீங்களும் தேவையில்லாமல் அடுத்தவங்களை போட்டு குழப்பிட்டு இருக்க மாட்டீங்க. தயவுசெய்து அதை பண்ணாதீங்க. சரி டாக்டர், 6 மாதத்தில் நல்லாயிரும், நல்லா இருப்பாருன்னு சொல்கிறீங்க. ஆனால் இது எதை பற்றின விஷயம் எங்கேயுமே யாருமே சொல்கிறது இல்லையே, ஏன் நீங்கள் மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தனக்கு கேன்சர் நல்லானதை கூட வெளியில் சொல்கிறதுக்கு தயக்கப்படுற அளவுக்கு தான் நம்ம சொசைட்டியில் கேன்சர் பற்றின பயம் இருக்குது. வேறஸ் கெட்டதை சொல்கிறதுக்கு, ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு யாருக்கும் எந்த ஹெசிடேஷனும் கிடையாது. அதனால தான் மூவிஸில் கேன்சர் நல்லவனை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. கேன்சர் எவ்வளோ கொடூரமாக ட்ரீட்மெண்ட் இருக்கும், இந்த விஷயத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களே வழிய, நல்லான 1000 பேர் இருக்காங்க. அதை விட்டுட்டு கஷ்டப்படுற 2 பேரை மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. க்ரீம் போடுற மாதிரி, ஸ்கின் கேர் போடுற மாதிரி, முடி வளர்கிற மாதிரி, இந்தாங்க இது இப்போ இந்த இதை யூஸ் பண்ணோம், ப்ராடக்ட் யூஸ் பண்ணோம், முன்னாடி இப்படி இருந்தது, இப்போ இப்படி இருந்ததுன்னு கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு நம்ம ஆடெல்லாம் கொடுக்க முடியாது. இதில் நிறைய ப்ரைவசி இஷ்யூஸ் இருக்குது, ஸ்டிக்மா இஷ்யூஸ் இருக்குது. அதனால் அதை பற்றி வெளியில் யாரும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது. தட் இஸ் வை ஈவன் பேஷண்ட்ஸே கூட அதை வெளியில் சொல்கிறதுக்கு தயங்குவாங்க. அதுக்காக அந்த மாதிரி க்யூர் ஆனவங்களோ நல்லா இருக்கிறவங்களோ இல்லைன்னு கிடையாது. உங்களை சுற்றி அவ்வளோ பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தான் அது தெரியாமல் இருக்கும். சரி டாக்டர், இப்போ இவங்க பயமுறுத்துறதுல உண்மையே கிடையாதா? ரேடியேஷன் பற்றி பயமுறுத்துறாங்க இல்லையா, அதில் உண்மையே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பழைய இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ண ஒரு உண்மை அது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்து இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு 18 ஸ்டேட்டுன்னு சொன்னால் இன்றைக்கி அது பொருந்துமா? இன்றைக்கி அதுக்குள்ளே மாறிடுச்சு இல்லையா, அதுக்கு நம்ம அப்டேட் ஆகணும் இல்லையா? அது பண்ணாமல் அந்த பழைய கதையை தான் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன டாக்டர் அது பழைய கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆரம்ப காலத்தில அதாவது சம்வேர் லைக் அரவுண்ட் 90s 80ஸ்லலாம் ரேடியேஷன் கொடுக்கும்போது என்ன நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இவ்வளோ தூரம் இந்த கம்ப்யூட்டர் அது இதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப பேசிக்கான மெஷின்ஸ் வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும், ரேடியேஷன் கொடுக்கும்போது கட்டிக்கு தேவையான ரேடியேஷன் கரெக்ட்டா போயிடுது. பேஷண்ட் க்யூர் ஆயிடுறாங்க. அதே சமயம் நார்மலா இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, கட்டிய சுத்தி இருக்கிற டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு நிறைய ரேடியேஷன் போய்க்கிட்டு இருந்தது. அந்த ரேடியேஷனால கேன்சர் குணமானாலும், அந்த பேஷண்ட்டு சைட் எஃபெக்ட்னால கொஞ்ச நாள் சிரமப்பட்டுருப்பாங்க. இத பார்த்து தான் அந்த காலத்தில என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, கேன்சருக்குன்னா ரேடியேஷன் குடுத்தா பிரச்சனை, பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இன்னைக்கு எவ்வளவோ உலகங்கள் மாறிடுச்சு இல்லையா? எவ்வளவோ விஷயங்கள் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ரேடியேஷன் மெஷினையும், கம்ப்யூட்டர்ஸையும் ஒண்ணா சேர்த்துட்டோம். சேர்த்ததால என்ன ஆகுது அப்படின்னா, முன்னாடி இருந்த மாரி மேனுவல் ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது. இப்ப ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட்றது, இந்த பர்ட்டிகுலர் பேஷண்ட்டுக்கு இந்த பீம்ல இருந்து, இந்த டைரக்ஷன்லேருந்து இத்தனை மில்லி செகண்ட் ரேடியேஷன் குடுக்கணுன்றத கம்ப்யூட்டரே கால்குலேட் பண்ணி சொல்லிரும். அவ்வளோ நேரம் மட்டும் தான் ரேடியேஷன் போகும். அவ்வளோ இடத்துக்கு மட்டும் தான் ரேடியேஷன் போகும். மத்த இடங்களுக்கு எங்கேயுமே போகாது. அப்போ அந்த காலத்தில குடுத்த ரேடியேஷன்றது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு மாட்டு வண்டியில போன கத. இந்த காலத்தில குடுக்குற ரேடியேஷன்றது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஃப்ளைட்லயோ, ட்ரெயின்லயோ போற கத. அதையும் இதையும் கம்பேர் பண்ணி, இல்லப்பா ஊர் விட்டு ஊர் போ முடியாதுப்பான்னு சொல்லிட்டு இருந்தா நம்ப முடியுமா? அதே கத தான். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில, இன்னைக்கு இருக்கிற சொஃபிஸ்டிகேட்டட் டெலிவரியில, த கேன்சர் கெட்ஸ் க்யூர்ட் பிகாஸ் ஆஃப் ரேடியேஷன். கரெக்ட்டா எங்க தேவையோ அத க்யூர் பண்ணி விட்டுரும். அதே சமயம் கேன்சர் இல்லாத உங்க உடம்புல இருக்கிற மத்த உறுப்புகளுக்கு ரேடியேஷனே போகாம கம்ப்ளீட்டா தவிர்த்துர்றோம். அப்ப அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 மாசத்துல கேன்சர் நல்லானதுக்கப்புறம், அந்த இண்டிவிஜுவல் ரேடியேஷன் ரிசீவ் பண்ணதுக்கான தடயமே இல்லாம நார்மலா இருப்பாரு. இந்த தடயமே இல்லாம நார்மலா இருக்கிறது யாருக்கு தெரியாது இல்லையா? ஒருத்தர் நல்லா இருக்கிறவர பார்த்தா, ஓ! இவரு கேன்சர் வந்து நல்லானவர் போலன்னு நம்ம நெனைப்போம். அவர் நல்லா தானே இருக்காரு அப்படி தான் நெனைப்போம். வேறாஸ் ஒரு பிரச்சனை வந்தவங்கள நம்ம என்ன நெனைப்போம்? பார்றா அவனுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. அதிலேயே தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நெனைப்போம் இல்லையா? அந்த பழைய கதைய பார்த்த ஆளுங்க தான் இன்னும் அதே இத காதுல வாங்கி அடுத்தவங்களுக்கு சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கிறது. நிலைமை நிதர்சனம் கம்ப்ளீட்லா டிஃப்ரெண்ட்.